மாதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் புதியதொரு நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த நேர்காணல் சிறப்பாக இருக்க போகிறது. காரணம், எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் அந்த அளவு சிறப்பு பொருந்திய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். மனிதராகிய பிறந்த நாங்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மன ஆரோக்கியத்துக்காகவும் அல்லது ஆன்மீக பயணத்தை நோக்கி எங்கெங்கோ தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய பாரம்பரிய கலையான யோக கலையினுடைய உன்னதத்தை இந்த உலகுக்கு அழகாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். பல ஆயிரக்கணக்கானவர்களை செதுக்கிய மிகப்பெரிய ஆளுமையும் கூட இவர். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பரிச்சயமான முகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கிராண்ட் மாஸ்டர் யோகாச்சாரியார் திரு ராஜ்குமார் ஐயா அவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் எங்களுடைய ஆதவன் கலையகத்துக்கு நீங்க வருகை தந்தது. எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல சுகமா இருக்கிறேன். சரி, இன்றைய தினமும் நிறைய விஷயங்களை கேட்டு உங்ககிட்ட அறிந்து கொள்ள போறோம். இதற்கு முன்பதாகவும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இந்த யோக கலையினுடைய உன்னதத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்க போகுது அப்படின்றதுல எனக்குமே மிக மகிழ்ச்சி. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், கிராண்ட் மாஸ்டராக யோகாச்சாரியராக ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறீர்கள். இந்த உன்னத நிலையை அடைவதற்கு கண்டிப்பா உங்களுடைய குருமார்களினுடைய வழிகாட்டுதல்கள், அதோடு சேர்த்து உங்களுடைய கடின உழைப்பும் இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி எங்களுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. குருமார்கள் இல்லாம யோக வாழ்க்கை இல்லை. குருமார்களோட ஆசீர்வாதம் இருந்ததால தான் எனக்கு இப்படியான ஒரு நிலையை ஒரு குறுகிய காலத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு எங்களை எல்லா ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும், அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. அப்போ குருமார்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் ஆரம்ப காலத்தில் இலங்கையில் யோகா பயின்றேன். அப்போ பயின்ற இந்த குரு இன்னும் இருக்கிறாரு, டீச்சர் இருக்கிறாரு, தயாசர்னு சொல்லி சார் இருக்கிறாரு. அவர் இன்னும் என்னோட இணைஞ்சு வேலை செய்துட்டு இருக்காரு. அதே போல் இந்தியாவில் சிவானந்தா யோகாவில் நான் யோகா கலையை படித்தேன் கேரளாவில். அப்போ சிவானந்தாவில் படிக்கக்குள்ளையும் அங்கேயும் மணிஜி அப்படின்னு சொல்லி என்ற குரு இன்றைக்கும் என்னோட கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்தில் இருந்த குருமார்கள் அதே போல் இன்றைக்கு என்னோட ஒரு நல்ல நண்பரா, இல்லாட்டி என்னோட தந்தை போல என்னோட இருக்கிற விருதுநகரில் சேர்ந்த நேஷனல் யோகா அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தலைவருமான எங்களோட ராதாகிருஷ்ணன் சார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் அவர் எங்களோட இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி நிறையா குருமார்கள் எங்களோட இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட குருமார்கள் பாரம்பரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களோட குருமார்களோட நாங்கள் அவங்கள பின்பற்றி தான் இந்த அளவுக்கு வந்துட்ருக்கோம். அதே போல் சுவாமி சிவானந்தா, விஷ்ணுதேவானந்தா, கிரியா பாபாஜி, மற்றது 18 சித்தர்கள், இந்த வழிபாட்டு முறைகளின் மூலம் தான் நாங்கள் இந்த அளவுக்கான ஒரு வெற்றியை ஈட்டக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை இலங்கையில் இருக்கும் மாணவர்களை கொண்டு சேர்க்கின்ற ஒரு கடினமான உழைப்போட நாங்கள் வேலை செய்துட்ருக்கோம். இலங்கையில் யோகாசனத்தையும் யோக கலையையும் ஒரு அற்புதமான விதத்தில் ஒரு இந்தியா யோக கலைக்கு ஒரு தாய் நாடு அப்படின்னு சொன்னால், இலங்கை அதண்ட சகோதர நாடு மாதிரி யோக கலையிலையும் மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய அவா. ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கும் போது யாரால வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நீங்க இருக்கீங்க அப்படின்றத நாங்க இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறோம். இருந்தாலுமே இந்த யோக கலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நீண்ட பயணம் இல்லையா? இந்த நீண்ட பயணத்துல நீங்க கால் வைக்கணும், நீங்க கால் பதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது யாரு? ஆரம்ப காலத்துல நான் யோகா சும்மா ஒரு நோய்களுக்காக இல்லாட்டி உடல் ஆரோக்கியத்துக்காக பயிலணும் தான் பயின்றது. ஓரிரு மாதங்கள்ல எனக்கு ஆசிரியராகக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் இந்தியாவின் உதவிகள், இந்த மாதிரியான பல விடயங்கள் எதிர்பாராத விதமாக இந்த யோக பாதையில் எனக்கு மிரக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா திடீரென்னு ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்தும் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்குது. அதற்கான பாதை நல்ல ஒரு பாதையாகவும் தெளிவான எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிறத நான் என் குருமார் இருந்த ஆசீர்வாதம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களுக்கு
பண்ண முடியாது. அப்போ அப்படியான ஒரு வாய்ப்பு தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு முன் சென்றுட்டு கொண்டு போய்கிட்டு இருக்குது. உண்மையா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பிரபஞ்சம் வந்து நாங்கள் எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்றத அது தீர்மானிக்குமா. நீ இந்த துறையை தான் தெரிவு செய்யணும் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்குமா. அதே போல இந்த யோகக்கலை உங்களை அதுக்குள்ள உள்வாங்கணும் அப்படின்னு தீர்மானித்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக நாங்க வந்து யோகாவை படிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வெறுமனே இந்த உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் மன ஆரோக்கியத்துக்காக நாங்க இந்த யோகாவை உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்றது நிறைய பேரினுடைய கருத்து. இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி நான் காசு கட்டி படிச்ச கோர்சஸை விட காசு படிக்காம படிச்ச கோர்ஸ் தான் இது. அப்ப எந்தவித ஆரம்ப கல்விக்கு நான் வந்து எந்தவித பணமுமே கட்டாம தான் நான் ஆரம்ப வகுப்புக்கு போயிருந்தேன். அப்ப பணம் கட்டி போனதுல எதுலையுமே எனக்கு சக்சஸா வந்ததில்லை. ஒன்றுமே இல்லாம வந்தது தான் எனக்கு சக்சஸ். அப்ப நான் எதிர்பார்க்கல இப்படியான ஒரு இடத்துக்கு நான் இன்றைக்கு வந்து நிற்பேன்னு. அதுக்கு வந்து நிச்சயமா வந்து எங்களோட குருமாக்களோட அந்த ஆசீர்வாதம் தான் முக்கிய காரணம். அவங்களோட சப்போர்ட், அவங்களோட வழிநடத்தல். இன்றைக்குமே நாங்கள் அவங்களோட எங்களோட தாய் தந்தையராக அவங்களோட வார்த்தைகளை கேட்டு நடக்கிற அந்த ஒழுக்கம் தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது. அதுக்காக நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், அதே போல் இந்த குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஆமா, இப்போ இந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது சார், இதை இணைக்கக்கூடிய ஒரு பாழமாக இந்த யோகா வந்து இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அப்படிங்கக்குள்ள நிச்சயமா வந்து நாங்கள் இப்போ யோகம் பண்ணணும். அப்போ சர்வசாதாரணமாக ஒரு மனிதர் வந்து குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணித்தியாலம் சரி உடற்பயிற்சி வந்து மேற்கொள்ளணும். அப்போ உடல் பயிற்சி மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கான காலம் கிடைக்கணும். அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், இன்னைக்கு இத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோம், இத்தனை படி ஏறுறோம், பட் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் உடல் பயிற்சி அப்படிங்கிறது அப்படி இல்லை. உடல் பயிற்சிக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த யோக பயிற்சியை வந்து செய்யலாம். காரணம் என்னன்னா, யோக பயிற்சி வந்து எங்களோட சுவாசம், எங்களோட ரத்த ஓட்டம், இந்த உடலோடையே ஒட்டி இருக்கிற ஒரு பயிற்சி. உதாரணத்துக்கு யோகா, ஜிம். அப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் யோகா பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேர்த்தோட மனநிலை, உடல் தோற்றம் இதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே வந்து டோட்டலாக வந்து வித்தியாசமான ஒரு தோற்றமாக இருக்கும். ஏன்னா அந்த அமைதிங்கிற ஒரு சொல் வந்து இந்த யோகத்துக்குள்ள பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஓரளவு சரி பொறுமை அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதே போல் கோபம், கூடுதலான கோபம் வர்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்படியான விஷயங்கள் வாரத்துக்கு காரணம் என்னன்னா, யோகை பயிற்சியில வந்து ஆசனம் அப்படிங்கிறது வந்து ஸ்திரம், சுகம். நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்திரமா சுகமா இருக்கணும். அது எந்த போச்சரா இருந்தாலும் பரவாயில்ல. நின்றாலும் ஒரு ஆசனம், படுத்தாலும் ஒரு ஆசனம், உட்கார்ந்தாலும் ஒரு ஆசனம். அப்ப இந்த ஆசனம் அப்படிங்கிறது வந்து எங்களோட அன்றாட வாழ்வோடு தொடர்பு பட்டிருக்குது, ஒவ்வொரு நிமிடங்களோட தொடர்பு பட்டிருக்குது. இப்போ இந்த ஆசன நிலையில நாங்க கம்ஃபர்டபுளா நிற்போம்னு சொன்னா, ஸ்திரம் சுகமா இருப்போம்னு சொன்னா, எங்களோட உடல் மனம் என்ன நடக்கும், அமைதியா ஆரோக்கியமா இருக்கும். அப்ப தேவையில்லாத எரிச்சல், இப்போ ஒரு சிலர் உட்காந்துருப்பாங்க நாக்காளியில, சும்மா உட்காந்துருப்போம், போரா இருக்குது, அவங்களோட சவுண்டு வரும், அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுழிச்சல் வரும். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க உடனே வந்து கோவப்படுறாங்க, உடனே வந்து எரிச்சல் படுறாங்க. அப்ப இதாலையும் அவங்களோட ரத்தம் வந்து சீர்கேடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களோட நோய் வாரத்துக்கு முதல் காரணமே எங்களோட ரத்தம். ஏன்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, போனா உங்களை முதல்ல என்னத்தை உங்களோட நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட ரத்த பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. அப்ப இந்த ரத்தம் சுத்தமாக இருக்கும்னு சொன்னா எங்களோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு வந்து இந்த யோக பயிற்சி வந்து எப்படி உதவி செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல நிற்கக்குள்ள மெடிடேஷன் பண்ணுறோம், தியானம் செய்கிறோம், மூச்சு பயிற்சி செய்கிறோம். இப்போ இந்த நாடி நாளங்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ மூச்சு பயிற்சியெல்லாம் எங்களோட நாடி நாளம் சரியான சுவாசங்கள் போயிட்டு வர ஆரம்பிக்கும் எல்லா இடங்களுக்கும். அப்போ இந்த ரத்தோட்டம் போகிறதுக்கான சுவாசம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அப்போ எல்லா இடங்களுக்கும் இந்த சுவாசத்தோடு சேர்த்து இந்த ரத்தோட்டமும் போகும். அதன் மூலம் எங்களோட ரத்தோட்டம் வந்து சீராக மாறும். அப்போ யோக பயிற்சி வந்து ஆன்மீகத்தோட எப்படி ஒட்டு வருதுன்னா,
முதல்ல வந்து எங்களோட அகம் ம். மனம் வந்து தூய்மையா இருக்கணும். ம். மனம் தூய்மையா இருந்தா தான் என்ன நடக்கும்? எங்களால ஒரு கடவுளை சரி மனசுல நினைச்சு பார்க்கலாம். ஆமா. ஓகே, அப்ப மனம் தூய்மை எங்க வருது அப்படின்னு சொன்னா இந்த யோகத்துக்குள்ள வரும். இந்த யோக பயிற்சி பண்ணக்குள்ள இது வரும். இதை வந்து நாங்க கண்டிப்பா வந்து பயிற்சி செய்தா மாத்திரமே தான் அதை அனுபவிக்க முடியுமே ஒழிஞ்சு பயிற்சி செய்யாம அனுபவிக்க முடியாது. ஏன்னா காரணம் இன்றைய வாழ்க்கையில இப்ப இந்த நான் சொல்ற இந்த வார்த்தையை பார்த்துட்டு அது எப்படி மாறும் அப்படின்னு வெளியில உள்ளவங்க யோசிப்பாங்க. பட் நாங்க இதை பண்ணி பார்த்தா தான், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு வந்து அது தெளிவா விளங்கும். இந்த உடலும் ஆன்மீகமும் எப்படி ஒன்றா இணையுது அப்படிங்கிறத வந்து எங்களோட வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய தருணம் வந்து வரும். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க ஐயா. நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் வந்து எனக்குமே தோணுது. நாங்களும் யோக கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல எல்லாருமே வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பரபரப்பான ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாளாந்தம் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு மத்தியில அன்றாட வாழ்க்கையில இந்த யோக கலையை அல்லது யோகாசனத்தை எப்படி நாங்கள் நடைமுறையாக இணைத்துக் கொள்வது? நிச்சயமா ஆரம்ப காலத்துல காலையில எழுப்புனோட்டி ஒரு சில இடங்கள்ல போய் பார்த்தா, இப்ப குறிப்பா வந்து கிராமப்புறங்கள்ல நாங்க போய் பார்த்தா வயசான தாத்தாமார் பாட்டிமார் இல்ல கூடுதலாவே வயசான தாத்தாமார் தான். அவங்க முகம் கழுவுறாங்கன்னா அந்த ஊருக்கே விளங்கும். ஆமா. ஏன்னா அவங்க இருமி இருக்கிற சளியெல்லாம் வெளியில எடுப்பாங்க, மூக்கு சிந்தி அந்த பெரிய சவுண்டோடையே எல்லாத்தையுமே வெளியில எடுப்பாங்க. இதை தான் நாங்க வந்து பஸ்திரிக்கா பிராணாயாமம் சொல்றோம். ஏன்னா பஸ்திரிக்கா பிராணாயாமம் வந்து முகத்துல இந்த மூக்கில் இருக்கிற சளிகளை வெளியில எடுக்கிறது. அப்ப இதுலயும் வந்து கிரியாஸ் பந்தாஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது யோகா கலையில. அப்ப இதுகெல்லாம் வந்து ஆரம்ப காலையில இவங்க செய்ததை ஒட்டி பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது, இதை ஒட்டி தான் இவங்க இப்படி செய்யறாங்களோ. ஏன்னா இப்ப நாங்க நினைப்போம் என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு தூரம் சத்தமா பண்ணா பக்கத்துல உள்ளவங்களுக்கு விளங்குது அப்படின்றதுக்காக நாங்க மூக்குல சளி இருந்தாலும் என்ன செய்வோம், உள்ள இழுத்துருவோம். ஏன் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா அதால எங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படிங்கிறது நாங்க தெரியாது. ஏன்னா முதல்ல சளி முதல்ல உருவாகிதான் எந்த ஒரு நோய்க்குமே ஆரம்பம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அப்ப அந்த புத்தகத்துல வந்து முதல் வந்து எந்த ஒரு நோய்க்குமே ஆரம்பமா சளி உருவாகி அந்த சளி வெளியில போகாட்டி தான் உடலுக்குள்ள போயிட்டு வேற வேற நோய்கள் வரும். அப்ப உடல் வந்து முடிந்த அளவு எங்கட உடம்புக்குள்ள சேரக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் இல்லாட்டி தேவையில்லாத கிருமிகளை வந்து வெளியேற்ற ஒவ்வொரு நொடியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. அது ஒவ்வொரு பாகத்தினூடாகவும் எங்களுக்கு அனுப்பத்தான் பார்க்குது. அப்ப அதை வந்து நாங்க இப்ப நான் இதை கதைச்சா ரொம்ப விரிவா கதைக்கணும். அப்ப அதாலதான் நான் இதை இலகுவா சொல்றேன். அப்ப எங்களோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத விடயத்தை வந்து ஆரம்பத்திலேயே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சளி வந்து உருவாகுது. அப்ப இந்த சளியை வந்து நாங்க முதல்ல எப்படி வெளியில அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த பஸ்திரிக்கா இது மாதிரியான பிராணாயாமங்கள் வந்து எங்களோட சளியை வந்து இல்லாமலே பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒரு சூரிய நமஸ்காரம் டெய்லி காலையில பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் போகும் ஒரு சூரிய நமஸ்காரத்தை ஒரு 20 ரவுனோ இல்லாட்டி 50 ரவுனோ பண்றதுக்கு ஒரு அரை ஹவர் தான் போகும். அரை ஹவர் அழகா பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி காலையில முகம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி பிராணாயாமங்கள் செய்யலாம். நாங்க நைட்டுக்கு தூங்கக்கூட பிரம்மரி நாடி சுதி இப்படியான பயிற்சிகள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மாணவர்கள் வந்து யோகா வகுப்புக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ யோகா வகுப்புக்கு போனாங்கன்னா மீதி நாட்கள் அவங்க வீட்டில் வச்சே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பாடசாலை மாணவர் வராரு, அவர் ஒரு படம் பார்க்குறாருன்னா மேக்சிமம் 4 ஹவர்ஸ் 4 ஹவர் அவங்க வீணாக்குறாங்க. ஒரு படம் ஆரம்பிச்சு டிவியில் முடிகிறதுக்கு 4 ஹவர் போகும். நீங்க டைம் பார்த்தீங்கன்னா முடியும். ஆனா அந்த 4 ஹவருக்கு இவங்களுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு இயலும். ஆனா தண்ட உடலுக்காக தண்டல ஆயுளுக்காக ஒரு அரை ஹவர் ஒதுக்குறதுக்கு டைம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து வெறும் வார்த்தையை தவிர அவங்க யோசிச்சு நாங்க எங்கெல்லாம் தேவையில்லாத டைமை வீணாக்குறோம் அப்படிங்கிறது விளங்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உள்ள மாணவர்கள் டிவி படம் பார்க்கறது குறைவு, போன் ஒன்று கேம் விளையாடுவாங்க இல்லாட்டி ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான பாவனைகள்ல இருக்கும். இந்த மாதிரி பாவனைகள்ல பார்த்தீங்கன்னா போன் எடுக்கிறதும் விளங்காது, அவர்ஸ் கணக்கு போறதும் விளங்காது. வெற்றி சார்ஜ் இறங்குனதுக்கு பிறகுதான் சிலர் போனையே திரும்ப அடுத்து கொண்டு போய் சார்ஜுக்கு போடுவாங்க. எழுப்பி வந்துட்டாங்களாமே நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான், ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு
அதால தான் அவங்க எழுப்பி வந்துட்டாங்க, இல்லாட்டி வந்திருக்க மாட்டாங்க, இல்லாட்டி டேட்டா முடிஞ்சிருச்சு எழுப்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் அறிஞ்சிக்குவோம், இல்லாட்டி அறிய மாட்டாங்க. அப்போ அந்த அவங்ககிட்டே நீங்கள் போய் கேட்டுங்களே, நீங்கள் ஒரு பயிற்சி செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பாடம் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன செய்ய, எனக்கு டைம் இல்லையே, காலைல அங்கே கிளாஸ் போகிறேன் இங்கே கிளாஸ் போகிறேன், டைம் சரியாக இருக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நேரங்களை எப்படி ஒதுக்கி கொள்ளுகிறதும் அப்படிங்கிறது வந்து இந்த யோக கலையில் வந்து நிச்சயமாக இருக்குது. இதில் வந்து சுவாமி சிவானந்தர் வந்து ஒரு யோகா சார்ட்டே கொடுத்துருக்காரு. காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் பல் துலக்குறீங்க, எத்தனை சாண்டிங் செய்கிறீங்க, எவ்வளோ நேரம் மெடிடேஷன் செய்கிறீங்க, காலையில் என்ன சாப்பிட்றீங்க, எத்தனை பொய் சொன்னீங்க, எத்தனை உண்மை செஞ்சீங்க, எத்தனை பேர்த்துக்கு நல்ல காரியம் செஞ்சீங்க, எத்தனை கெட்ட காரியம் செஞ்சுருக்கீங்க. இதை வந்து ஒரு யோகியா இல்லாட்டி ஒரு நல்ல மனிதராக வாழ்கிறதுக்கான ஒரு சார்ட் இது. காலையில் எழும்புனதுலேருந்து தூங்க மட்டும் அந்த சார்ட்டில் வந்து அவங்க மார்க் பண்ணிக்கிட்டு வரக்குள்ள அவங்களோட வாழ்க்கையை ஒட்டோவாக வந்து மாறி வரும். அவங்க ஒரு சாதனையாளர்களாக மாறுவாங்க. ஏன்னா ஆரம்ப காலங்களில் வந்து இந்த சித்தர்களும் முனிவர்களும் இல்லாட்டி எங்களோட முன்னால் இருக்கிற மகான்களும் எங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை பார்க்க மறந்துட்டோம், அதை பார்க்குறதுக்கும் மறந்துட்டோம், அதால் எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் மறந்துட்டோம். அப்போ முக்கியமாக நாங்கள் இலகுவாக யோகா செய்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுக்காது. நாங்கள் தூங்கக்குள்ளே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சுவாச பயிற்சிகள் செய்யலாம். அதே போல் வந்து நாங்கள் காலையிலேயோ இல்லாட்டி ஈவினிங் மாலையிலேயோ எங்களுக்கு ஒரு 1/2 hour போதும், ஒரு 20 சூரிய நமஸ்காரம் செய்கிறது, இது தாராளமாக போதும். இதுதான் முதல்ல ஆரம்ப படிப்பு. இந்த ஆரம்ப படிப்பு எங்களுக்கு இருந்தாலே அடுத்து ஒவ்வொரு ஆசனங்களையும் நாங்கள் பயில ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரிய நமஸ்காரத்தில் 12 ஆசனங்கள் இருக்குது. அதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். உண்மையான ஒரு விஷயம் தான் ஐயா. நீங்க சொல்லும் போதே புரியுது, ஒரு நேர முகாமைத்துவத்தோட எங்களுடைய வாழ்க்கையை நாங்க கொண்டு போகுமாக இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்றது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேரோட பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னா, யோகாசனம் அப்படின்றது ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கும் இல்ல, அன்றாட செயற்பாடுகளுக்குள்ளேயே யோகாவை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றத நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஆழமாக புரியுது. இருந்தாலுமே கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கோ புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இயற்கையாகவே இருக்கு. இருந்தாலுமே அந்த ஆர்வம் தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு, இப்ப நாங்க புதிதா ஒரு கலையை படிக்க போறோம், இப்ப யோகாவே நாங்க எடுத்துக்கொண்டா கூட யோகாவை நான் முறையாக கற்றுக்கொள்ள போறேன் அப்படின்னு வரக்கூடியவர்கள் 50 பேர் வராங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணக்கூடியவங்க 10 பேர் ஆகுவாங்க, 25 பேர் இருப்பாங்க. ஒரு தொடர் நிலைத்தன்மை அவங்கள்ட்ட இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உருவாகுது இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது நிச்சயமான விஷயம். இப்போ நாங்கள் ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறோம்னா அந்த வகுப்பில் முதல் 100 பேர் வருவாங்கன்னா ஒரு 6 மாதங்கள் இல்லாட்டி ஒரு வருடத்துக்கு பிறகு ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் மட்டும்தான் நிச்சயவாங்க. மற்றவங்க வந்து வாரத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து எதுக்காக நாங்கள் பண்ணுறோம், இதன்ற நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ எந்த நோக்கம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு எங்களோட சுவாசம் வேலை செய்யணும். அது மாத்திரமே இல்லை, நாங்கள் உணவு உட்கொண்டா மலம் கழிக்கிறதுக்கு உட்காரத்துக்கூடிய தைரியம் இருக்கணும். இப்போ இன்றைக்கு இல்லாட்டியும் இன்னொரு 20 வருடம் இல்லாட்டி 30 வருடம் இல்லாட்டி நம்ம 60 வயசு 70 வயசுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு சரி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிம்மதியாக ஒரு நேரம் உணவு சரி உட்கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக யோகா பயிற்சி செய்யணும். அதுக்கான தெளிவு வந்து இன்றைய மாணவர்களுக்கு மத்தியில் இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாளைய உலகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோமா அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நார்மலாகவே வந்து நிறையா மாணவர்கள் வந்து வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 25-35 வயசில் மாணவர்கள் வருவாங்க, நல்லா இருப்பாங்க, பார்த்தா முன்னுக்கு பாடி ஸ்டைல் அழகாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. அவங்களோட பிரச்சனையை பார்த்தோட்டி எனக்கு என்ன தெரியும்னா, பின்னால் இருக்கிற ஃபுல் பார்ட்ஸுமே வந்து அவங்களையில எந்த ஒர்க் இருக்காது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து காலையில் ஆஃபீஸ்க்கு போயாச்சு, உட்காந்தாச்சு, லேப்டாப்பில் வேலை செய்தாச்சு, ஈவினிங் வருவாங்க, மார்னிங் போவாங்க, இப்படியே 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து உடம்பு எந்த வித அசைவுமே இல்லை. அவங்க போகிறது வாரது இதுகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குமே ஒழிஞ்சு எந்த வித அசைவுமே இல்லை. என்ன நடக்கும்? ஒரு 35-40 வயசு வரக்குள்ள இவங்களுக்கு எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். காரணமே உடல் இயக்கம் சரியா இல்லை. அப்போ உடல் இயக்கம் சரியா இல்லாதனால ஒரே இறுக்கத்துக்கு வந்து இந்த உடம்பு வந்து
மாறிடும். இல்லாட்டி ஒரே பழக்கத்துக்கு வந்து இந்த உடல் வந்து மாறிடும். அப்போ சதை, நாளம், நாடம் இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கிற தன்மையா வந்துடும். மற்றதுக்கு பிறகு இவங்களுக்கு வேலை செய்ய இயலாது, சில நேரம் நடக்க இயலாது, தூங்குனா மூச்சு விட இயலாது. இப்போ நான் ஒரு சிலர் பார்த்துருக்கிறேன் சார் வந்து சொல்லுவாங்க, சாப்பிட முடியல, கஷ்டமா இருக்கு, சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்குது, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்குது, உட்கார்ந்து இருந்தாலும் கஷ்டமா இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகளை யோசிக்கக்குள்ள எனக்கே தோணும், எல்லாமே கஷ்டமா இருக்குதுன்னா ஏன்? இவங்களோட உடம்பு வந்து ஸ்திரம் சுகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இழந்துருச்சு. அப்ப ஸ்திரம் சுகம்ங்கிறது இல்லாம போனதுக்கு பிறகுதான் இவங்க என்னன்னா எதை எடுத்தாலுமே கஷ்டம், எதை சொன்னாலுமே கஷ்டம். காரணமே அவங்களோட உடம்புல வந்து சரியான இயக்க சக்தி இல்லை. அந்த இயக்க சக்தியை கொண்டு வரத்துக்கு வந்து இந்த யோக பயிற்சி வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருந்தீங்க ஐயா. மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய சிறுவர்கள் இந்த யோக கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முன் வருவாங்க. ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் வயது போன பிறகு நமக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, நம்ம வந்து ரொம்ப வலுவிழந்து இருக்கிறோம், ஸோ நாங்க யோக கலையை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஆர்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வந்து சேர்ந்து கொள்வாங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்த யோக கலையை கற்றுக்கொள்வதற்கு வயது அப்படின்ற ஒரு விஷயம் தடையாக இருக்குமா, அல்லது வயது அந்த யோக கலையை கற்றுக்கொள்வதை தீர்மானிக்குமா? அதை பத்தி சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில வயது போனோட்டி கோவில் போய் சாமி கும்பிடணும், வயது போனோட்டி தான் யோகம் செய்யணும், இல்லாட்டி வயது போனவங்க தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனம். காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா எது சந்தோஷம்? எது சந்தோஷம்? இப்போ நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஒரு அழகான இடத்து போய் பார்த்தோட்டி சந்தோஷம், எங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சா எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு எங்க முதல்ல உணர்வு வரணும்? மனதுல வரணும், முகத்துல வரணும், வாயில வரணும், கண்ணுல வரணும். அப்ப அந்த உணர்வு எங்க இருக்கு? எங்களோட உடம்புக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து யோகா பண்ணுனா மாத்திரம் அதை உணர முடியும், இல்லாட்டி உணர முடியாது. இப்ப என்ன நடக்கும்? இப்ப இவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் போவாங்க, ஓகே ஸ்கூல் போறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஸ்கூல் போய்கிட்டே இருக்கோம், போரா இருக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க? வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம், போரா இருக்குது. அதுக்கு பிறகு லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. சரி, லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், ஐயோ இந்த வாழ்க்கையை நினைச்சாலே போராட்டமா இருக்கு. அங்கேயும் என்ன நடக்கும்? அங்கேயும் போர் அடிக்கும். அதுக்கு பிறகு சரி, இப்ப நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், வீடு வாங்கிட்டோம், பிள்ளைங்களை செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பட் ஓகே, அங்கேயும் நிம்மதி இருக்குமா? இல்லை. அங்கேயும் என்ன நடக்குது? பேர பிள்ளைய பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க, மகளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க, இல்லாத ஒரு விஷயத்த மண்டையில போட்டுட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு? அதான் சொல்லுவாங்க, 5ல வளையாதது 50ல வளையாதது. அப்ப இவங்களோட மனப்பழக்கம், உடல் பழக்கம் எங்க வரணும்? ஆரம்ப கல்வியில வரணும். ஆரம்ப கல்வியில வந்து எங்களோட யோகமும் சேர்ந்து வரணும். யோகமும் சேர்ந்து வந்தா உடல் மட்டுமே இல்லை, எங்களோட ஆன்மாவும் சேர்த்து ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை கொண்டாந்து கொடுக்கும். அதே போல நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கும், நல்ல ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுக்கும், நல்ல ஒரு நாட்டையே உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? எங்களுக்கு இருக்கும். நாங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற மனிதராக நாங்கள் வந்து பண்ணுவோம். யாரெல்லாம் யோகா பண்ணுறாங்களோ அந்த யோகா பண்ணுறவங்க அந்த தொழில் பண்ணக்குள்ள அந்த தொழிலில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க படித்த நாலேஜ், அவங்களோட அறிவையும் விட இந்த யோகா அறிவு வந்து இன்னும் பல மடங்கு இவங்களுக்கு உதவி செய்யும், இவங்களோட வாழ்க்கையை வந்து மெருகேற்றும். இது நிச்சயம். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருந்தீங்க ஐயா. இருந்தாலுமே இன்னொரு மிக முக்கியமான கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தற்கால இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பதட்ட நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்த சரியான முறையில செய்து முடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இருந்தாலுமே புதிதா ஒரு வேலையை கொடுக்கும் போதோ அல்லது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் போதோ, இப்ப எங்களுடைய தாத்தா பாட்டி, அப்பா அம்மா இவங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஹேண்டில் பண்றதுக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. திடீர்னு ஒரு பதட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது இல்லையா? ஆக இதற்கு இந்த யோக கலை எவ்வாறு கை கொடுக்கிறது? நிச்சயமாக யோகக்கலையில் வந்து சில ஆசனங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. சில ஆசனங்கள் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மூச்சை நிறுத்தி
இல்லாட்டி மூச்சை அவதானிச்சு நீங்கள் அதில் வந்து நிற்பீங்க. அப்போ சில ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா அவசரம் இல்லாமல் உடலை வந்து தளர்த்தி ஸ்திரமாக சுகமாக பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஸ்திரமாக சுகமாக பண்ணக்கூடியது வந்து எங்களோட வாழ்க்கைக்கு வந்து எப்படி உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா, ஏன்னா இந்த யோகக்கலை படிக்கக்குள்ள பரபரப்பு இருக்காது, அவசரம் இருக்காது, மனம் அமைதி வந்து பேணப்படுது. அப்போ இப்படியான ஒரு விடயத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். நாளடைவில் ஒரு சிறிதளவாக நாங்கள் இதை வந்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இந்த பயிற்சி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவை. அப்போ இது சம்மந்தமாக இல்லாத நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைகள் எல்லாம் எல்லாமே என்ன எடுத்தோம், ஓகே வேலை முடிஞ்சிச்சு, வேலை முடியலையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கோவம் வந்துடும். கையில் என்ன இருக்குதோ அது என்ன திரும்ப வாங்கலாமான்னு கூட யோசிக்க மாட்டாங்க, உடனே கீழே போட்டு உடச்சிடுவாங்க. இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க, இப்போ அவங்களோட அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அப்படி இல்லாட்டி அவங்களோட அதை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் சந்தர்ப்பவாதி தன்மைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சுயநலம்னு சொல்லலாம். அது சுயநலத்தன்மை. அப்போ தங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது, பிறரை பற்றி யோசிக்கிறது இல்லை. தங்களோட வேலைகள் முடிஞ்சால் சரி, பிறர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா இவங்க பழக்கப்பட்டு வராங்க, அதுக்கே ஒரே விடயத்துக்கு வந்து பழக்கப்பட்டுட்டு வராங்க, வெளி அனுபவங்கள் வந்து இல்லை. இந்த யோக கலைங்கிறது வந்து எங்களை வந்து பிரபஞ்சத்தோட கொண்டு போய் இணைக்குது. பிரபஞ்சத்தோட மட்டும் கொண்டு போய் இணைக்கிறது மட்டும் இல்லை, சில இடங்கள்ல போனோட்டி சில நேரம் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, மாதிரி யோகா செய்கிறாரு, யோகா செய்கிறாரா, அப்போ நல்லோம், ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர்கிட்ட அமைதியே இருக்காது, இவர் சொல்லிடுவார் எப்படி, அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்போ இவர் யோசிப்பார், நம்ம குழப்பம் பண்ணக்கூடாது, யோகா பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கணும், மனசுக்குள்ளே தோணும். ஏன்னா நாங்கள் யோகா பண்ணுறோம், இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் முதல்ல ஏற்படுத்திட்டாரு. இவர்கிட்ட நம்பிக்கை இல்லாட்டியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும், யோகா பண்ண எப்படின்னா இருப்பாங்களோ நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ள ஒரு உணர்வு வந்து வருது. அப்போ அந்த உணர்வு வந்து என்ன நடக்குதுன்னா, இவர் எங்க ஆக்ரோஷமா போக நினைக்கிறாருன்ற இடத்துல வந்து இவரை கட்டுப்படுத்துது. அப்போ உண்மையாலுமே அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விடயங்கள் வந்து எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களால இயலாது. இப்போ சில பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நைட்டுக்கெல்லாம் கேம்ஸ் ஒன்று ஃபோனில் கேம் விளையாடணும், இல்லாட்டி ஃபோன் பாவிக்கணும், ஏதாவது ஒன்று இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. இப்போ நான் ஒரு சிலர் பார்த்துருக்குறேன், அவருக்கு நைட்டுக்கு தூக்கவே வராது. அப்போ என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ அவங்களோட அப்பா வந்து கதைக்கணும்னு சொன்னால் நான் சொன்னேன், ஒன்றும் கதைக்க வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் திரும்பியும் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட மகனை வந்து என்கிட்ட குறை சொல்ல போகிறீங்க. மகனை குறை சொன்னது பிறகு மகன் என்ன நினைப்பார், அப்பா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, இதுக்கு பிறகு மகன் எப்படி நிற்பார் நான் என் மேலே, அப்பா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் செய்வார் அப்படிங்க. அப்போ இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இதாகிடும். நான் சொன்னேன், ஒன்றுமே வேணாம், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் மெதுவாக செய்தெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வருது. அதே போல் வந்து அந்த ஃபோன் கண்டினியூவாக பாவிக்கிறத வந்து தடுத்தாச்சு. ஆனால் இப்படியான நிறைய விடயங்கள் வந்து செய்திருக்கிறோம். ஏன்னா யோகாக்குள்ளே நிறைய பேர் வாராங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தாலே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக பார்த்துருக்குறேன். என்ற நிறையா நான் டீட்டெயில்ஸ் கேட்கக்குள்ள இப்போ அவங்களுக்கு ஏதாவது நோய்கள் இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் வராங்க. ஆரோக்கியத்துக்காக யாருமே வாரதில்லை. அவங்க எப்போ ஆரோக்கியத்துக்காக வருவாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் சொன்ன மாதிரி இந்த 45-50 வயசுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் உடலை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா சரியான ஒரு தேட்டத்தில் கொண்டு வரணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஒரு மரத்தில் வந்து அந்த மரத்தை வந்து வளைக்கணும் எப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே வளைச்சி எடுத்தால் நாங்கள் எப்படியெல்லாம் அந்த மரம் வர சொல்லுதோ அந்த மரத்தை எடுத்துடலாம். அந்த மரத்தை நல்லா நேராக பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு உயரத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த மரத்தை வளைச்சோம்னா என்ன நினைக்கும், அந்த மரம் வளையாது, இல்லாட்டி உடைஞ்சிரும். அந்த மரத்தால் அதை பண்ண முடியாது. இதே போலத்தான் எங்களோட உடம்பும். அப்போ நாங்கள் ஓரளவுக்கு பண்ணலாம், ஆனால் இதுக்காக யோகாவில் வந்து வயசு போனதுக்கு பிறகு பண்ண இயலான்னு இல்லை. 80 வயசு 90 வயசு ஆக்களும் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதுக்கான சான்றிதழ் என்கிட்ட இருக்குது. ஏன்னா எங்களோட போட்டிகள் நடக்குது, யோகா போட்டிகள் நடக்குது. இதில் வந்து 65 வயசு 70 வயசு 80 வயசு ஆக்களும் இன்றைக்கும் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, யோகா செய்கிறாங்க. யோகா செஞ்சு அவங்க சர்டிஃபிகேட்ஸ் மெடல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கான ஆற்றல்கள் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு உண்மையாலுமே அவங்களெல்லாம் பார்க்கக்கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த இளம் தலைமுறையினருக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மனசார யோசிக்கிற ஒரு விடயம். அப்போ யோகா வந்து எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஆரம்ப கல்வியாக கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி இதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் சரி நம்மளோட பாடசாலைகளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத கருத்தில் வந்து நான் இன்றைக்கு நேற்றில் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து இது சம்மந்தமாக நான் எல்லா நிகழ்ச்சிகளையுமே கழிச்சிட்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, யோகம் வந்து நிச்சயமாக வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி காமிக்கும். அந்த மாற்றி காமிக்கிறதுக்கு வந்து யோகம் வந்து அவங்களோட துறையில் வந்து மென்மேலும் தேர்ச்சி பெற அவங்களோட இதுகளை உயர்த்துறதுக்கு வந்து யோகா வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அதை நான் ஆணித்தனமாக சொல்கிற ஒரு விடயமே வந்து உலகத்தில் வாழ்கிற அவ்வளோ பேருமே யோகா பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பண்ணால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாடாக வரும். எந்த அளவுக்கு நாங்கள் என்னது வைத்தியத்துறையில் மேலே உயர்ந்துட்டு இருந்தும் மேலே இல்லை. காரணம் என்னன்னா, நாளுக்கு நாள் வைத்தியத்துறை உயர 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 அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடும் கூடிக்கிட்டே இருக்கும், போலியமும் கூடிக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைகளும் கூடிக்கிட்டே இருக்கும், டாக்டர்ஸும் கூட்டிகிட்டே இருப்பாங்க. நோய் கட்டுமானத்துக்கு வராது. இதை பண்ணலாம், யோகாவால் பண்ணலாம். காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு சரி அவங்களோட உடல்நிலையை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு சரி இந்த யோகம் வந்து உதவியாக இருக்கும். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. நீங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. பொதுவா நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்க, அதிகமா மன அழுத்தத்துல இருப்பாங்க. இது வந்து எங்களுடைய சுயமரியாதையை நாங்களே குறைத்து கொள்ற மாதிரி. இப்போ ஒரு அலுவலகத்துல நாங்க திடீர்னு கோவப்படுறோம் அப்படின்னா இன்னொருவருக்கு நம்ம மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து போகும் இல்லையா? ஆக அதை தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக கூட இந்த யோகாவை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இதோடு சேர்த்து இணைத்து இன்னொரு கேள்வியையும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த காலத்துல பெண்கள் அப்படின்றவங்க எல்லா துறையிலையும் கால் பதித்து கொண்டிருக்காங்க. குடும்பத்தையும் வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க, அவங்களுடைய சொந்த கரியர்லையும் அவங்க வந்து சாதித்து கொண்டிருக்காங்க. இந்த டைம்ல இப்படி இருக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு இந்த யோக கலை அப்படின்றது எந்த அளவு தூரம் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ நாங்க நிறைய பெண்களை பார்க்கிறோம், சரியான வயதுல அவங்களுக்கு திருமணமாகாம இந்த குழந்தை பிரச்சனை வரதாக இருக்கலாம், அல்லது மாதவிடாய் பிரச்சனை வரதாக இருக்கலாம். ஆக இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக எப்படி இந்த யோகா அமைகிறது? உண்மையை சொல்லப்போனா மாதவிடாய் பிரச்சனை வர நிறைய பெண்களை நாங்கள் எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் பிரச்சனை தான் இருக்கும். ஹீமோகுளோபின் பிரச்சனை வரத்துக்கு முதல் காரணம் என்னன்னா, இவங்க பதட்டத்தில் வேலை செய்வாங்க. காலையில் வீட்டில் வேலை செய்யணும், சமைக்கணும், வீட்டில் உள்ளவங்கள பார்க்கணும், இவங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும். இப்போ எல்லா வேலையும் இவங்க செய்யக்குள்ள காலை சாப்பாடு கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுவாங்க. இந்த காலை உணவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நாங்கள் உட்கொள்ள வேண்டிய உணவு. அப்போ இந்த காலை உணவை வந்து இவங்க உட்கொள்ள மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சில கருத்துக்களே இருக்குது. எப்படின்னா, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், பகலைக்கு மந்திரி மாதிரி, நைட்டுக்கு வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். ஆனால் நாங்கள் பாருங்க, காலையில் பிச்சைக்காரனை விட மோசம் சாப்பிட்றதே இல்லை. பகலைக்கு சாப்பிடுவோம், நைட்டுக்கு எப்படி சாப்பிடுவோம், ராஜாவை விட மோசமாக சாப்பிடுவோம். என்னெல்லாம் கிடைக்குதோ அவ்வளோத்தையும் போட்டுருவோம். ஏன் இந்த ஆரம்ப காலத்தில் இப்படியான ஒரு சாப்பாடு முறையை கொண்டு வந்தாங்கன்னா, எங்களுக்கு காலையில் எழும்புறதுக்கு லேசாக இருக்கும். அடுத்தது தேவையில்லாத கொழுப்புகள் படுகிறது வந்து உடம்புல வந்து குறைஞ்சிரும். ஏன்னா இலங்கையை பொறுத்தவரை மட்டும் இல்லை, உலக நாட்டிலே எடுத்துக்கிட்டால் இந்த சாப்பாடு முறை டோட்டலாகவே இப்போ மாறி போயிட்டு நிற்குது. அப்போ யோக முறைப்படி சொல்கிறேன்னு சொன்னால் காலை உணவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பகல் உணவு, இரவைக்கு வந்து கணக்கான சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முதல் நோய் வரத்துக்கு காரணம் என்னன்னா, இந்த சாப்பாடு பழக்கம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, இந்த சரியாக நேர காலங்களை எப்படி நாங்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிற திட்ட வழக்கம் எங்ககிட்ட இல்லை. உடம்புக்கு வந்து நாங்கள் சரியாக யோசித்து ஒரு வேலையை குயிக்காவோ இல்லாட்டி சரியாகவோ செய்ய நிதானமாக பண்ணக்கூடிய தன்மை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், எங்களோட மைண்ட் பாடி இது ரெண்டுமே வந்து சரியான நிலைமையில் இருக்கணும். டென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா 2 யோசனையில் வேலையை பண்ணக்குள்ள என்ன நடக்கும், இந்த வேலையும் நடக்காது, அந்த வேலையும் நடக்காது, குழப்பம் இல்லை. அப்போ சரியாக பண்ணிக்கொள்றதுக்கு நாங்கள் இந்த யோகம் பண்ணிட்டு வரோம்னா எங்களுக்கு உடம்புல வந்து சரியான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். எங்களோட சுவாசம் சரியாக வேலை செய்யும். அதே போல் எங்களோட ரத்த ஓட்டம் சரியாக வேலை செய்யும். இந்த ரத்த ஓட்டம் சரியாக வேலை செய்கிறது கூட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள், அதே போல் வந்து பெண்கள்
கர்ப்பிணி சம்பந்தமான நோய்களுக்கு வந்து இந்த இரத்த ஓட்டம் வந்து ரொம்பவும் வந்து முக்கியத்துவம். அப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு யோகம் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து சரியாக பசி வரும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பசியே இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு இயலாது. பசி இல்லாத காரணம் என்ன? பசி இல்லாத காரணம் வந்து அவங்களோட உடல் இயக்கம் வந்து சரியாக நடக்கலை. அந்த உடல் இயக்கம் வந்து சரியாக நடந்துச்சுன்னா எங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல தான் இப்போ விரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விரதமெல்லாம் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், விரதம் இருந்தால் கடவுள் ஏதாவது கொடுப்பாரு, அப்படி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. விரதம் இருந்தால் கடவுள் ஏதாவது கொடுப்பாருங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது எங்களோட உடல் உள்ளுறுப்புகளுக்கு நாங்கள் வந்து ஓய்வு கொடுக்குறோமா? இப்போ உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு வந்து கொடுக்கறது இல்லை. எந்த மதத்தை எடுத்தாலும் பாருங்க, ஏன் விரதங்கள்னு கொண்டு வந்திருக்கிறாங்க? எந்த மதத்துல இல்லாம இருக்குது? எல்லா மதத்திலையும் இந்த விரதங்கள்ன்றது இருக்குது. அப்போ உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு வந்து நாங்க கொடுக்கணும். அப்போ இந்த உடல் உள்ளுறுப்புகளுக்கு சரியான விதத்துல நாங்க ஓய்வு கொடுக்குறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ இரவு நேரம் நாங்க ஓய்வு எடுக்கிறோம். இரவு நேரம் ஓய்வு எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாங்க உள்ள சாப்பாடு அவ்வளத்தையுமே போட்டா என்ன நடக்கும்? உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு இருக்குதா? இல்லை. ஓகே, அப்போ இந்த மாதிரியான முறைகள் வந்து சாப்பாடுக்கு வந்து எங்களுக்கு நோயை உண்டப்படுது. அப்போ நாங்கள் சரியாக யோகமெல்லாம் பயின்று வருவோம்னு சொன்னால் எங்களுக்கு டைமுக்கு வந்து அந்த பசி எடுக்கக்கூடிய தன்மை வந்து மாறும். அப்போ காலையிலேயே நம்ம சாப்பிடுவோம். அடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை வேகமாக நடக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்கு வந்து இந்த யோக பயிற்சி வந்து உதவி செய்யும். அப்போ இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது எந்த இடத்துல எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ யோகம் வந்து கண்டிப்பாக எங்களோட நோயை வந்து எப்படி தடுக்குதுன்னா, முதல் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது, ரெண்டாவது எங்களோட இரத்த ஓட்டம் சரியா வேலை செய்யுது, மூணாவது மூச்சு சரியா வேலை செய்யுது. அப்போ இந்த இரத்த ஓட்டம், மூச்சு பயிற்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, இது மூன்றுமே அடிப்படையா ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம். வேற விஷயத்தை விட்டுருவோம், இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது, அதுகளை விட்டுருவோம். அதுகளை விட்டுட்டு நாங்கள் இதை பற்றி நாங்கள் டீப்பாக பார்ப்போம். அப்போ இது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இப்போ காலைல நீங்கள் 6 மணிக்கு எழும்பி 6 மணிலேருந்து 6:30 மணி வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 7 மணி 7:30 மணிக்கு பசி வருமா, பசி வராதா? உங்களோட உணர்வுகள் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும். ஏன் காலையிலே உடம்பை வந்து வருத்தி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பண்ணக்குள்ள என்ன நடக்கும்? 7 மணிக்கு அட்லீஸ்ட் தண்ணி சரி குடிக்க சொல்லும். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, காலையில் எழும்பி ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் இப்போ எத்தனை மணி என்ன நடக்கும்? பசி வருமா? பசி வராது. ஏன்? காலிலேருந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலையே, பசி வராது. அப்போ நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்டாலும் காலிலேருந்து பசி இல்லை, நான் 12 மணிக்கு சாப்பிட்டேன். 6 மாதம் போகக்குள்ள என்ன நடக்கும்? உங்களுக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துடும். கேஸ்ட்ரிக் வந்துடும், பாத்ரூம் பிரச்சனை வந்துடும், ஹீமோகுளோபின் பிரச்சனை வந்துடும், பீரியட்ல பிரச்சனை வந்துடும், நீங்கள் மெரி பண்ணி போகக்குள்ள உங்களுக்கு பேபியில் பிரச்சனை வந்துடும், எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்போ அடிப்படை எங்கே? இங்கே தான் அடிப்படை இருக்குது. நீங்கள் காலைல எழும்பி ஒரு 1/2 hour யோகம் பண்ணுங்க, உங்களோட உடம்புக்கு தேவையான தண்ணியை நீங்கள் குடிப்பீங்க, உங்களோட உடம்புக்கு தேவையான உணவை நீங்கள் ஏற்கொள்ளுவீங்க, உங்களோட உடம்புல வந்து மாற்றம் கண்டிப்பாக வரும். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. பொதுவா நீங்க பேசும்போது ஒரு விஷயம் புரியுது ஐயா. இப்போ ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது இந்த யோக கலையாக இருக்கட்டும், இது முற்றாக ஒரு சயின்ஸ் தான், ஒரு விஞ்ஞானம் தான் அப்படின்றத ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள முடியுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இப்ப நீங்களே ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் எந்த அளவு தூரம் யோக கலையை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் கொண்டவர்களாக இருக்காங்க? நிச்சயமா பெண்கள் வந்து யோகா கலையை கற்றுக்கொண்டுள்ள இலங்கையில ஆர்வமாக இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அவங்களுக்கான உற்சாகம் வந்து குறைவு. நிச்சயமா வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகளையுமே யாரு முன்னின்று அதை எதிர்த்து நோக்குறா அப்படின்னா பெண்கள் தான். அப்போ பெண்கள் கண்டிப்பாக யோகம் பண்ணுறதுக்கு ஆண்கள் மாத்திரம் இல்லை, பெற்றோர்களும் வந்து அவங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கணும். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், ஏன்னா ஒரு குடும்பத்தில் தலைவிங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எல்லா பக்கமும் வேலை இருக்கும், எல்லா சைடும். குசினிக்கு போனால் குசினியில் வேலை இருக்கும், எந்த ரூமுக்கு போனாலும் அந்த ரூமில் வேலை இருக்கும். அன்றைக்கு நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே எத்தனை கிலோமீட்டர் நடப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்தளவுக்கு வேலை வந்து அவங்களுக்கு எல்லா பக்கமும் இருக்கும். அப்போ எல்லா பக்கமும் இருக்கிற பிரச்சனைகளும் யாருக்கு வரும்னா அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க தான் கூடுதலாக எல்லாத்தோடையுமே அங்கங்கே கதைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பிரச்சனையும் யாருக்கு வரும்னா அவங்களுக்கு தான். அப்போ இது எல்லாத்தையுமே தாங்கி கூடுறதுக்கு அவங்க நிச்சயமாக யோகம் பண்ணுறதுக்கு ஆன வழிமுறையை வந்து அவங்களோட வீட்டில் இருக்கும் நபர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பரிந்துரைக்கணும். காரணம் என்னென்னா, இலங்கையில் வந்து இப்போ நாங்கள் நிறையா பெண்களுக்கு வந்து இப்போ யோகா மாத்திரம் இல்லாமல் யோகா சம்பந்தமான விளையாட்டு யோகாசனம் போட்டிகள் வந்து நாங்கள் இலங்கையில் வந்து செஞ்சிட்ருக்குறோம். அப்போ அந்த போட்டிகளில் கூட நிறைய பேர் வந்து பங்கு பெற்றலாம். பங்கு பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் பாடசாலை காலத்தில்
18 வயசுலேருந்து நீங்கள் ஸ்கூல் போயிருப்பீங்க, மெடல் வாங்கியிருப்பீங்க, செட்டில் வாங்கியிருப்பீங்க, அதோட முடிஞ்சிருக்கும். ஆமா. அதுக்கு பிறகு அந்த லைஃப் வருமா அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். இப்படி ஒரு இதில் போய் நிற்கலுமா அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான இதுகளை வந்து மாற்றி நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா யோகக்கலை வந்து இப்போ பார்த்தா பண்ணுறது குறவு அப்படிங்கிறதுனால அதன் ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யோகா போட்டி செய்கிறோம். இதில் வந்து ஈஸி என்ட்ரி அப்படிங்கிற ஒரு போச்சர் வச்சுருக்குறோம். ஈஸி என்ட்ரி அப்படிங்கிறதுனா உங்களுக்கு தெரிஞ்ச 6 ஆசனம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நாங்கள் ஏன் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா, நீங்கள் அந்த 6 ஆசனத்தை விட இன்னும் பல ஆசனங்களை ஆர்வத்தோட பயிலணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஆசனம் செஞ்சதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறது வெளியிடா? சர்டிஃபிகேட் இல்லைங்க, நான் வெளியிட்டு அவங்க அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறது தான் இதன் நோக்கம். அப்போ ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரியான நிறையா வேலைகள் வந்து நாங்கள் செய்துட்ருக்குறோம். அந்த வேலைகளில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பங்கு பண்ணுறாங்க. இப்போ ஒரு சிலர் இருக்கிறாங்க, அம்மாமார் வருவாங்க, யோகா மகளை கூட்டிகிட்டு வருவாங்க யோகா கிளாஸ்க்கு. இப்போ எந்த அனுபவத்தில் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு 10-20 அம்மாமார் இருக்கிறாங்க. அந்த அம்மாமார் வந்து தன்னோட மகளை யோகா கிளாஸுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் யோகா டீச்சர், தாங்க யோகா படித்து இப்போ யோகா டீச்சர்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இப்படி வந்து நிறையா பெற்றோர்களை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். அப்போ அம்மாமார் வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு ஹவர். இப்போ 4-5 அம்மாமார் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்றை கழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறது, மகளோட வந்திருக்கீங்க, ஒரு ஹவர் உங்கள் உடம்புக்காக நீங்கள் யோகா பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கான அந்த விடயங்களை சொல்லி கொடுத்து, அப்படி இப்போ ஒரு 10 யோகா டீச்சர் என்கிட்ட இருக்கிறாங்க, என்னால் காமிக்க முடியும். அப்போ இப்படி ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். எங்களால் முடிஞ்ச நல்ல விடயங்களை வந்து 4 பேர்த்துக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கணும். காரணம் என்னென்னா, சித்தர்களாக இருக்கலாம், மகான்களாக இருக்கலாம், இவங்க அவ்வளோ பேருமே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் இந்த கலையை வந்து கொண்டாந்து, இவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கலை, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பாகம் மட்டும்தான் இதில் செஞ்சுட்டு வரோம். இப்போ என்ன பொறுத்தீங்கன்னா, நாங்கள் வந்து இது ஒரு தொழிலாக பண்ணுறோம். அப்போ தொழிலாக பண்ணக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ 100% நாங்கள் பண்ணுறோம்னா இன்னொரு 100% இதுக்குள்ளே சேவிஸாக பண்ணிகிட்ருக்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக செய்யணுன்னாங்க, நாங்கள் இப்படி இருக்கோம். அப்படி இல்லாத நபர்களும் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஒரு நேரத்தை இதுக்காக ஒதுக்குனா எங்களோட வாழ்க்கையில் வந்து வேற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து போகலாம். நாங்களும் வந்து இதில் ஃபுல் டைமே நின்று படித்தவங்கன்றதுக்கு இல்லை, எங்களுக்கும் வேறு வியாபாரங்கள் எல்லாமே நாங்கள் செய்துட்ருக்கோம். எனக்கும் வைஃப் இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. பட் நாங்கள் இவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இந்த லைஃப்பையும் வந்து நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் செய்தோம்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நோய்களையும் எங்ககிட்ட இருந்து ஓரளவுக்கு இல்லை, பெரிய அளவே தடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து நாங்கள் மாறிடலாம். அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த யோகம் வந்து நோய்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. இந்த நேர்காணல் ஆரம்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க பேசும்போது நீங்க ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு இந்த யோகக்கலை எந்த அளவு தூரம் அவசியம் அப்படின்றத நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க. அந்த நுணுக்கமான விஷயங்களை இன்றைய தினம் எங்களுடைய நேர்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அதுலயும் குறிப்பாக இப்போ ஒரு வைத்தியர்கிட்ட நாங்க போகும்போதோ, உடல் ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னு நாங்க பேசும்போதோ, குயிக்கா எல்லாருமே சொல்லக்கூடிய, எல்லாருடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தை ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த யோகா செய்யுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப குறைவு. ஆனா அது எந்த அளவு தூரம் அவசியம் அப்படின்றத நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து புரியுது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு ஆசிரியராக இருந்து எக்கச்சக்கமானவர்களை வழி நடத்தி அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தேடி கொடுத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கான சர்வதேச அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் இந்த ஆண்டு வந்து குஜராத்தில் நடந்த பெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், முதலாவது உலக கப் அப்படின்ற இது வந்து இந்திய அரசாங்கத்தின் ஊடக அனுசரணையில், அதே போல் இந்திய விளையாட்டு அமைச்சு, அதே போல் ஏசியன் யோகாசனா, பாரத் யோகாசனா அப்படிங்கிற அமைப்புகள் சேர்ந்து தான் இதை செய்திருந்தாங்க. அப்போ குஜராத்தில் நடந்த அந்த போட்டிகளுக்கு வந்து இலங்கையிலேருந்து நாங்கள் ஒரு 41 மாணவர்கள் வந்து இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு சென்று அதில் வந்து டோட்டலாக வந்து நாங்கள் 59 மெடல்ஸ்கள் எடுத்திருந்தோம். 30 ப்ரௌனும் 29 சில்வர் மெடலும் எடுத்திருந்தோம். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து விருதுநகரில் நடந்த போட்டிக்கு போயிருந்தோம்.
விருதுநகர்லேயும் வந்து செகண்ட் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டி நடந்துச்சு. விருதுநகருக்கு வந்து செகண்ட் நேஷனல் போட்டி அப்படிங்கிறது வந்து காமராஜ் காலேஜில் நடந்துருந்துச்சு. அப்போ இலங்கையில் வந்த மாணவர்களுக்கும் அதில் பரிசுகள் வழங்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த போட்டிக்கு வந்து குறிப்பாக வந்து என்ன வந்து அவங்க அழைச்சிருந்தாங்க, விருதுகள் வழங்குறதுக்காக அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த பயணம் போகக்குள்ளே தான் நான் இவங்களையுமே கூட்டிக்கிட்டு அங்கே போயிருந்தேன். அப்போ எங்களுக்காகத்தான் ஒஃபிஷியல் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா எங்களை ஒட்டி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒஃபிஷியல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த சன்மானங்கள் வந்து தான் இங்கே முன்னால் வச்சுருக்காங்க. இப்போ இலங்கையில் வந்து இப்போ இன்னும் போட்டிகள் வந்து இப்போ அடுத்து வந்து அடுத்த மாதம் வந்து ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து இந்தியாவில் நடக்குது. இப்போ அதுகளுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்ருக்கோம். ஏன்னா சர்வதேச மேடையில் வந்து இலங்கையில் இருக்கிற மாணவர்களுக்கான அங்கீகாரம் மாத்திரம் இல்லாமல் அவங்கள போட்டி போட்டு அவங்களும் யோகாவில் ஒரு சாதனை படைக்கணும், நம்மளோட மாணவர்களும் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கான ஆசிரியர்கள் அதுக்கான அந்த திட்டத்தில் அவங்க இருக்கலை. பட் நாங்கள் இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறோம். அந்த குறைய நாங்கள் நிவர்த்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பட் எங்களோட மாணவர்களுக்கு நாளைக்கு எங்களோட ஆசிரியர் செய்யலை அப்படிங்கிற ஒரு குறைய இல்லாமல் நாங்கள் செய்து கொடுக்கணும். அதே போல் சர்வதேச மட்டத்தில் வெளிநாடுகள்லேயும் நடக்கக்கூடிய இந்த யோகா சம்பந்தமான அனைத்து விதமான போட்டிகளாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இலங்கை சார்பாக நாங்கள் மும்புறமாக சர்வதேச மேடைகளிலேயும் எங்களது மாணவர்களை வந்து மேலே ஏற்றி அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கும் வருங்காலத்தில் மிகவும் ஒரு சாதனைக்குரிய மாணவர்களாக மாற்றத்துக்கு நாங்கள் கடமைப்படுவோம்னு சொல்லிக்கொள்கிறோம். உண்மைதாயா, ஒரு பாரம்பரிய கலையினுடைய உன்னதத்தை இந்த உலகத்துக்கு வெளிக்கொண்டு வரணும், எடுத்து காட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பணி, உங்களுடைய சேவை தொடரணும் அப்படின்றத நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொள்றோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய தினம் இந்த நேர்காணலை பார்த்த பிறகு ஏன்னா எனக்கே தோணுது, நம்மளும் யோகாவை கற்றுக்கொள்ளணும், நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்றது எனக்கே தோணும் போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் நிச்சயமாக தோணலாம். ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா தெளிவுபடுத்திருந்தீங்க. அப்படி தோணக்கூடிய எங்களுடைய நேர்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நிச்சயமாக யோகா பண்ணுங்க. யோகா நீங்கள் ஒரு நாள் கிளாஸ்க்கு எங்கேயாவது ஒரு நாள் போனீங்கன்னா அந்த ஒரு நாள் பண்ணுற பயிற்சியை மீண்டும் மீண்டும் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் யோகம் ஆரம்பிக்கக்குள்ளே எந்த சூரிய நமஸ்காரம் இருந்துச்சோ அதே சூரிய நமஸ்காரம் தான் இன்றைக்கும். யோகம் ஆரம்பிக்கக்குள்ளே என்ன ஆசனம் இருந்துச்சோ அதே ஆசனம் தான். இன்றைக்கு வார படம் இன்றைக்கு ஹிட், இன்றைக்கு வார பாட்டு இன்றைக்கு ஹிட், நாளைக்கு வேற படம் வேற பாட்டு. இது மாறாது. இது இன்னும் பல வருடங்கள் போனாலும் காலங்கள் மாறினாலும் இந்த ஒரே ஆசனம், இந்த ஒரே விஷயம் என்றைக்குமே எங்களுக்கு அதுதான் ஹிட். ஏன்னா இப்போ எல்லாம் ஹிட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படமாக்கியிருப்பாங்க, திரும்ப யோசிப்பாங்க இன்னைக்கு வந்த பாட்டை இன்னைக்கு படமாக்கிட்டோம், நாளைக்கு புது பாட்டு வந்துட்டு பழைய பாட்டை மறந்துடுவாங்க. புது பாட்டு தான். ஏன் வாழ்க்கை முறை அப்படி போய்கிட்டு இருக்கு. இது அப்படி இல்லை. இன்றைக்கு செய்கிற இந்த ஆசனம் தான் உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதே ஆசனத்துலேருந்து வேறு வேரியேஷன்ஸோட வேறு ஆசனத்துக்கு போவீங்க. அவ்வளோதான், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க ஐயா. இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் கிராண்ட் மாஸ்டர் யோகாச்சாரியார் திரு ராஜ்குமார் ஐயா அவர்கள். நிறைய விடயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேர்களுக்காக தெளிவுபடுத்தியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.